இதுபோல் க்ரீன்களில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது நம்ம டிஎன்பிஎஸ்சியோட நியூஸ் சிலபஸோட நேரடியாக கவர் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். சொற்களின் கூட்டு பெயர்கள். கல், பூ, மரம், சொல் இதுக்கான கூட்டு பெயர்கள் கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கல்லுக்கு கற்கள் கொடுத்துக்கிறாங்க, கரெக்டு. பூக்கு வந்து பூங்கள் கொடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து பூக்கு வந்து என்னது பூக்கள் தானே வரணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அடுத்து கல்லுக்கு கற்கள், பூவுக்கு பூக்கள், கரெக்டு. மரம்க்கு மரங்கள் கொடுத்துக்கிறாங்க, சொல்லுக்கு சொல்கள்னு வரக்கூடாது, சொற்கள்னு வந்திருக்கு. ஸோ இது கரெக்ட் ஆப்ஷன். எதுக்கு எல்லா ஆப்ஷனுமே நம்ம படிச்சிடணும். மூணாவது ஆப்ஷன் பார்த்தோம்னா கல்லுக்கு கல்களே கொடுத்துக்கிறாங்க, அதனால் இது தப்பு. நாலாவது ஆப்ஷன் அதுவும் கல்லே தான் கொடுத்துருக்குறாங்க, ஸோ தப்பு. அப்போ ஆன்சர் என்னது? கல்லுக்கு கற்களும், பூக்கு பூக்களும், மரம்க்கு மரங்களும், சொல்லுக்கு சொற்களும் வருது. தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் என்னன்னு கேட்குறாங்க. தோகையா, சுள்ளியா, கொழுந்தா, கொம்பா? தாவரத்தின் நுனி பகுதினாலே நம்ம வந்துக்குது என்ன சொல்லுவோம்? கொழுந்து தானே சொல்லுவோம். ஸோ கொழுந்து வரும். அப்போ மற்ற ஆப்ஷன் எது வரும்? அப்போ தோகை வந்து எதுக்கு வரும்? தாவரத்தோட இலை வகையில் ஒரு இதுதான் தோகை. தோகைக்கு என்னென்ன வரும்னா சோளம், கரும்பு இதெல்லாம் தோகைன்னு சொல்லுவோம். அடுத்து சுள்ளி. சுள்ளினா ஃபஸ்ட்டு என்னென்னா காய்ந்த குச்சி இருக்குல்ல, காய்ந்த குச்சியை தான் சுள்ளின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து தாவரத்தோட எப்பகுதி அப்படின்னு சொன்னோம்னா காய்ந்த அடியும் கிளையும், காய்ந்த அடியும் கிளையும், காய்ந்த அடியும் கிளையும் இதுதான் வந்து இந்த வகையில் தான் சுள்ளி, விறகு, வெங்கலி, கட்டை இதெல்லாம் வரும். ஓகே. கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த வகையில் வருதுன்னா கிளை பிரிவு. தாவரம் வந்து அப்படியே கிளைஞ்சி அப்படியே கிளையாக போகுதுல்ல, ஸோ அதோட ஒரு பிரிவு தான் இந்த கொம்பு அப்படின்னு. வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. டிஎன்பிசி இவ்வளோ ஒரு மோசமான கொஷின் எடுத்து நான் அது வரைக்கும் பார்த்ததில்ல. எப்படி மிஸ்டேக் வரும், ஆனால் கொஷினே இவ்வளோக்கு ஒரு மிஸ்டேக்காக வந்து படிக்காதவங்க எடுக்கிற கொஷின் மாதிரி எடுத்துருக்குறாங்க. என்னென்னா வேருக்கு நீர் இந்த புதினத்தின் ஆசிரியர் வந்து வளர்மதி அவங்க கொடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து வேருக்கு நீர் புதினத்தின் ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன். அவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க. ராஜம் கிருஷ்ணன் இவர் தான் வந்து இவர் பெண்மணி தான். இவர் தான் வந்து வேருக்கு நீர் அப்படிங்கிற புதினத்தோட ஆசிரியர். இது எப்போ சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கோம்னா 1973 வேருக்கு நீர் நம்ம வந்து போயிட்டு நீர் ஊற்றோம்னா 3 டைம் போயிட்டு நம்ம நீர் ஊற்றணும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கிலலாம் இருக்குது. ஸோ 1973 சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. ஓகே. இவங்க ஏன் இப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா நமக்கு மங்கையராக பிறப்பதற்கே அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் வந்து இந்த வளர்மதிங்கிற பொண்ணு வந்து ராஜம் கிருஷ்ணன் மாதிரி வந்து பேசியிருப்பாங்க. ஸ்கூலெல்லாம் வேடமிட்டு வந்து பேசுவாங்கள்ல அந்த போட்டியில். ஸோ அதை வந்து அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அன்பரிசி இவங்க வந்து யாரை வந்து வேடமிட்டு வந்து அது மாதிரி நடிச்சிருப்பாங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அப்படிங்கிற பெண்மணியாக வந்து இவங்க நடிச்சிருப்பாங்க. முகில்நாச்சி வந்து யார் மாதிரி நடிச்சிருப்பாங்கன்னா இசை பேரரசி என்று நேர்வால் அழைக்கப்பட்ட எம்எஸ் சுப்புலட்சுமியாக நடிச்சிருப்பாங்க. சின்ன பிள்ளை அவங்களும் நிறைய விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஓகே. அடுத்து போயிடுவோம். கூற்றை கவனி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வலுவமிதி அப்படின்னு கேட்குறாங்க. திணை வலுவமிதியா, பால் வலுவமிதியா, மரபு வலுவமிதியா, இட வலுவமிதியா? என் அம்மை வந்தால் மாடுங்கிறது அக்ரிணை. என் அம்மை வந்தாலும் நமக்கு உயர்தினா எங்கள் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உயர்திணை அக்ரிணையை வந்து உயர்திணையாக மாற்றி சொல்கிறாங்க. அதனால் இது என்ன வலுவமிதி அப்படின்னா திணை வலுவமிதி. இப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா இட வலுவமிதா என்ன? இப்போ ஸ்கூல் புக்கில் உள்ளதான் நான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ராலாம் நான் சொல்லலை. அப்போ ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க? மாறன் ஒரு பையன் இருக்கிறான். அவனை சொல்லிக்கிறான், இந்த மாறன் ஒரு பொழுதும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாறனுங்கிறது தன்னை வந்து யாரோ ஒருத்தர் மாதிரி படக்க இடத்துல வந்து மாற்றி சொல்கிறாங்க. அது தப்பு தான். ஸோ அதை வந்து இட வலுவமிதி. ஆனால் நம்ம வந்து அந்த கூற்றை வந்து ஏற்றுக்குறோம், அவ்வளோதான். அடுத்து பால் வலுவமிதி. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ வந்து வாடா ராசா, வாடா கண்ணா அப்படின்னு வந்து தன்னோட மகளை அழைக்கிறாங்க. நம்ம கண்ணா ராசாலாம் யாரை குறிக்கும்? பையன், ஆண்பாலை குறிக்கிற சொற்கள். ஸோ அதை வந்து பெண்பாலுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அது வந்து பால் வலுவமிதி அப்படின்னு சொல்கிறாங்க. மரபு வலுவமிதி அப்படின்னா பாரதியார் பாட்டு பாடியிருப்பார், கத்தும் குயிலோசை காதிற்பட வேண்டும் அப்படின்னு. குயில் கத்துமா கூமா? குயிலுங்கிறது கூவா, அது எப்படி கத்தும்? ஆனாலும் வந்து நம்ம வந்து பேச்சு வழக்கெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டோம். அதனால் அது வந்து மரபு வலுவமிதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ரிஃபார்ம் அப்படின்னா நேர்மையா, பகுத்தறிவா, சீர்திருத்தமா, தத்துவமா? இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ரிஃபார்ம்னா சீர்திருத்தம், பாமை வந்து திருத்தம் பண்ணு, அது மாதிரி யோசிச்சுக்க வேண்டியதான்.
நேர்மை அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இன்டெக்ரிட்டி, INTEGRITY, இன்டெக்ரிட்டி. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க நேர்மை. அப்போ பகுத்தறிவு அப்படின்னா வந்து நேர்மையாக இருக்கிறவங்க வந்து இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி யாக வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறோங்க புரியாதவங்க. அடுத்து பகுத்தறிவு, இதுக்கு வந்து என்ன வரும்னா ரேஷ்னல். பகுத்தறிவு வந்து ரேஷனல். அப்படி நம்ம ரேஷன் கடை போனால் நமக்கு அந்த கொஞ்சமாக பகுத்தறிவு சிந்தனை வேணும் நமக்கு. அடுத்து தத்துவம் அப்படின்னா பிலாசபி. பிலாசபி தான் என்ன சொல்கிறாங்க, நீ என்ன ஒரே பிலாசபியாக பேசுகிற, ஏன்னா தத்துவமாக பேசுகிறீ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. சர்ச் இன்ஜின் அப்படின்னா செயலியா, தேடுபொறியா, குரல் தேடலா, வலஞ்சொல்லியா. சர்ச்னா என்னது தேடுறது, இன்ஜின்னா வந்து பொறியா. ஸோ தேடுபொறி தான் ஆன்சர். அப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா செயலியை வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா ஆப். ஆப்னா செயலி. குரல் தேடல், குரல்னா என்னது வாய்ஸ், தேடல்னா சர்ச். ஸோ குரல் தேடுக்கு வந்து வாய்ஸ் சர்ச். வலஞ்சொல்லி கொடுத்துக்கிறாங்க. வலஞ்சொல்லினா நமக்கு வந்து என்னென்னா கிளாக் வைஸ். கிளாக் வைஸை வந்து வலஞ்சொல்லியும் இடஞ்சொல்லியை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று காரணம் சரியாக தவறாக கொடுத்துக்கிறோம். திருவள்ளுவர் சிலபஸில் இருக்கிறனால இதை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். கூற்று தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை முதல் நாளில் தான் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. ஆமாம். காரணம் 1, திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 35 கூட்டிக் கொள்ள வேண்டும். காரணம் 2, தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நமக்கு எது சரி எது தப்புன்னு பார்ப்போம். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது, கரெக்டு. திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 35 கூட்டணும், நமக்கு வந்து 31 தானே கூட்டணும். ஸோ அதனால் வந்து இந்த கூற்று தப்பு. ஃபஸ்ட்டு கரெக்டு, செகண்டு தப்பு. 3 பார்த்தோம்னா தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள். ஒரு வருஷம் தொடங்கினா தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து தினங்களெல்லாம் கொண்டாட முடியும். ஏன்னா இது எனக்கு வந்து கொலைப்பூச்சாலும் இப்படி வச்சுக்கினேன். ஃபஸ்ட்டு ஆண்டு தொடங்கும், அதுக்கப்புறம் தான் திருவள்ளுவர் தினம் கொண்டாட முடியும். ஸோ ஆன்சர் கூற்று வந்து 2ம் சரி நமக்கு. அப்போ கூற்று சரி, காரணம் 1 ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் பார்த்துருவோம். கூற்று சரி, காரணம் 1 வந்து தவறு, கூற்று 2 வந்து சரி. இது மட்டும் தான் நம்ம தப்பு. இங்கே வந்து 31 வரணும். கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று 1, அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி ஆகியன நேரிடையாக செலுத்தப்பட வேணும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் உரிய படிவங்களை நேரடியாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இணைய வழியில் தகவல்களை பெற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நமக்கு இப்போ உள்ள காலத்தில் எல்லாமே இணைய வழி தானே. ஸோ அனைத்தும் தவறா. இணைய வழி தகவலை பெற முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. நமக்கு பெற முடியும். அடுத்து அரசோட அனைத்து திட்டங்களையும் நேரடியாக மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம், இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதுவும் தப்பு. ஃபஸ்ட்டு வந்து அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணி வரி இதெல்லாம் வந்து நேரடியாக செலுத்தப்பட வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து ஆன்லைன்லாம் கட்டலாம் போல். கிராமத்தில் நேரடியாக தான் போய் செலுத்துவாங்க. ஸோ இது வந்து இங்கே தப்பு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். ஓகே. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர். ஆமாம். அப்போ கூற்று 2மே சரி. மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அப்படி தானே சொல்லுவாங்க. அவ்வளோதான். குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிக. மண் மான். மண் மான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. நம்ம செகண்ட் உள்ள மான்னா என்ன தெரியும், மான்கிறது ஒரு விலங்குன்னு தெரியும். ஸோ ஓகே. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். இங்கே விலங்கு, இங்கே விலங்கு, பறவை, விலங்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ பறவை வந்து கண்டிப்பாக வராது. ஸோ ஆப்ஷன் பி வந்து தப்பு, கண்டிப்பாக வராது. மித்த 3 ஆப்ஷனில் இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் விலங்கு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மண் இருக்குது. மண்ணுக்கு வந்து என்ன பொருள்லாம் புதுசாக இருக்குது. மண்ணா தலைவனாகவே இருந்தாலும் இங்கே பாருங்க இதுலேயும் இல்லைன்னா 2 சுழின்னு தானே முடியுது. ஸோ மண்ணுலேயும் வந்து நமக்கு 2 சுழின்னு. ஸோ அப்படி கூட யோசிச்சுக்கலாம். தலைவனுக்கு வந்து தலைவனாக இருந்தாலும் யாருமே எல்லாமே மண்ணுக்குள்ளே தான் போகிறோம். அதுக்கு வந்து 3 சுழின்னு வரும். இந்த சும்மா யோசிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இதுலேயே இருக்கும் மான், 3 சுழி இன் மான். அப்போ இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பெருமை, சிறப்பு அது மாதிரி குறிக்கும். அதாவது இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த மாண்புமிகு சொல்கிறாங்கன்னா பெருமை மிகு அந்த அர்த்தத்தில் வரும். அப்புறம் வேறு இந்த ஆப்ஷனில் எதுவும் பார்க்கலாமா அப்படின்னா அரசன் பார்க்கலாம். அரசன் கூட நேற்று கூட நம்ம பார்த்தோம். வேந்தன் சொல்லலாம். கோனாலும் அரசன். சங்க காலத்தில் இறைனா தலைவன் சொல்லுவாங்க. ஓகே.
அடுத்து குறிநெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிக. சிலை சீலை, இது ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டினில் பார்த்துக்குறோம். என்ன இங்கே வந்து வாக்கியமாக கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து அந்த பொருளை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாத்திரம் திரைச்சீலை, அடுத்து சிற்பம் திரைச்சீலை, அழகு திரைச்சீலை, விலங்கு திரைச்சீலை. சிலைக்கு விலங்குக்கு அப்படிலாம் சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. சிலைக்கு பாத்திரம் கொடுத்துக்கிறா, ஸோ இதுவும் வராது. அப்போ அழகா சிற்பமா, சிலைங்கிறது கோவில் சிற்பத்தெல்லாம் சிலைன்னு சொல்லுவான், சீலைங்கிறது திரைச்சீலை. கரெக்டு. இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. நகை அப்படின்னா அந்த கொஸ்டின் உண்மையிலே ஒரு எப்படிப்பட்ட கொஸ்டினே தெரியல, நல்லா இருந்துச்சு. ஆனால் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது அந்த இடத்துல நம்ம எக்ஸாமை கரெக்டாக ஆன்சர் போடுறப்ப. ஓகே, நகைங்கிறது இங்கே வந்து பொன்னகை அணிகளும் கொடுத்துக்கிறாங்க, இங்கே புன்னகை பொன்னகைன்னு சொல்லிக்கிறாங்க, சிரிப்பு மகிழ்ச்சி கொடுத்துக்கிறாங்க, உவகை நகை கொடுத்துக்கிறாங்க. எல்லாமே ஒரே மீனிங்மாக தான் வருது. லாஸ்ட் ஆப்ஷனில் உவகைனா மகிழ்ச்சி, நகைனா நம்ம அணிகள்னு படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ இங்கே சிரிப்பு மகிழ்ச்சி ரெண்டு ஒரே மீனிங்கில் வருது, அதனால் இது கூட தப்பு போட்டுடலாம். அடுத்து பொன்னகை அணிகளையும் கொடுத்துக்கிறாங்க, இங்கே புன்னகை பொன்னகைன்னு கொடுத்துக்கிறாங்க. புன்னகைனா சிரிப்பு தான் வரும். அதே மாதிரி உவகை உவப்பு, அது மாதிரி தான் மகிழ்ச்சி காரணமாக வரும். பொன்னகைங்கிறதுனா என்னென்னா தங்கத்தால் செய்யப்படுற அணிகளை வந்து பொன்னகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம வந்து புன்னகைக்கிறோம், தங்கத்தால் செஞ்ச அந்த பொன்னால் ஆன நகையை பார்த்ததும் நமக்கு புன்னகை வந்துடுது இல்லை. ஸோ அதான் வந்து இப்படி சொல்லிக்கிறாங்க. இது நல்லா பார்த்துக்கிறோன்னு திருப்பி கூட கேட்கலாம். புன்னகை பொன்னகைனா நகை. இரு பொருள் தருக. முறைமை அப்படின்னா கட்டளை உரிமையா, நுண்மை மிருது தன்மையா, பெருமை சிறுமையா, கட்டளை ஐக்கியமா. இதுவும் புதுசாக இருக்குது. முறைமை அப்படின்னா கட்டளை, உரிமை அப்படியா. முறைமை அப்படின்னா கட்டளை உரிமை. பெருமை சிறுமை கொடுத்துருக்காங்க, இது ரெண்டு என்னது எதிர்ச்சொல். பெருமை சிறுமைங்கிறது எதிர்ச்சொல். இரு பொருள் தருக. படி, இது நம்ம ஆல்ரெடி 2 டைமோ 3 டைமோ பார்த்தாச்சு இந்த கொஸ்டின்னு. படிங்கிறது முறை வரையறை கொடுத்துக்கிறாங்க, அரை அறை திரை திரை முகத்தல் அழிவை மாடிப்படி. நம்ம இதுக்கு முன்னாலாம் என்ன படிச்சோன்னு ஃபஸ்ட் பார்த்துருவோம். படிக்கு வந்து மாடிப்படி ஒன்று பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கற்றல் கற்பித்தல். ஸோ அதுவும் வந்து படிங்கிற பொருளுக்கு வருது, ஏன்னா கற்பித்தல்ங்கிற சொல்லி கொடுக்குறது படிக்கிறது. ஸோ அந்த பொருளையும் வந்துருந்துச்சு கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து புதுசாக வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, மாடிப்படி கூட கரெக்டு மாறலாக தான் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து முகத்தல் அளவுன்னு புதுசாக கொடுத்துக்கிறாங்க. இப்போ படிக்கு வந்து முகத்தல் அளவுன்னு வருது. ஓகேவா? இத்தனை படி வந்து அளந்து கொடுங்க, அத்தனை படி அப்போலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ முகத்தல் அளவிக்கு வந்து இப்போ நம்ம வீட்டில் கூட அரிசி அளக்குறோம்னா இந்த இதில் ஒரு படி கொடுங்க, 2 படி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியாக வச்சுக்கோங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சீர்காக்கும், இது வந்து எதுக்கு வரும்னு பார்ப்போம். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழி சீர்காக்குமா, இல்லை மொழிக்கெல்லாம் மூத்தவளே சீர்காக்குமா, உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் சீர்காக்குமா, எழில்மகவே எந்தம் சீர்காக்குமா. ஸ்கூல் புக்கில் உள்ள பாட்டு தான். நமக்கு வந்து செந்தமிழே செங்கருமே செந்தமிழி சீர்காக்கும் இதுக்கு தான் வரும். இது என்ன பண்ணால் 8th ஃபஸ்ட் இயர்லேயே இருக்குது. இது வந்து பாட்டு வந்து அரங்கன் பாடியிருப்பார். அப்போ அடுத்தது பார்ப்போம். மொழிக்கெல்லாம் மூத்தவளே, அதுக்கப்புறம் மூவேந்தர் அன்பே. மூவேந்தர்னா யார்? சேர சோழ பாண்டியர். அடுத்து உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம், இந்த வார்த்தை வருது. ஸோ இது மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளதான் நல்லா ஃபுல்லாகவே படிக்கணும். அடுத்து எழில்மகவே எந்தம், அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா எந்தம் உயிர். எழில்மகவே எந்தம் உயிர். அடுத்த கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க சொல்லிக்கிறாங்க. இது ஸ்கூல் புக்கில் உள்ளதான். தவண்டை, இது வந்து எங்கே வரும்னு கேட்டுக்கிறாங்க. காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை தவண்டையா, பெரிய உடுக்கையை வந்து தவண்டை என்பரா, சிறு உடுக்கையை தவண்டை என்பரா, குரல் வழி இசையை தவண்டை என்பரா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸ்கூல் புக்கில் உள்ளதை படித்தா மட்டும்தான் அதை போட முடியும். ஸோ ஆன்சர் வந்து பெரிய உடுக்கை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தவண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிறு உடுக்கையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குடுகுடுப்பை. குடுகுடுப்பையை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிறிய உடுக்கை. ஓகே, குரல் வழி இசையை டேஸ் என்ப, இது தெரில. காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா காற்றை பயன்படுத்தி குழல், அதாவது புல்லாங்குழல், குழல், சங்கு, அதுக்கப்புறம் என்ன ஒன்று இருக்குது கொம்பு. இந்த விலங்கெல்லாம் விரட்ட பயன்படுறது கொம்பு. ஓகே, அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தளிர்பூ, இது எந்த இடத்துக்கு வரும்னு கேட்குறாங்க. அப்படியே சொல்லி பார்ப்போம்.
தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் பணத்தை தர மறுக்கின்றன. அடுத்து தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் மனத்தை கொள்ளையடிக்கின்றன. அடுத்து தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் மனத்தை செலவு செய்கின்றன. தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் மலையை தகர்த்து எறிகின்றன. விடை தெரியவில்லை. எல்லா ஆப்ஷனுமே நல்லா சூப்பராக இருக்குது படிக்கிறப்ப. ஓகே, நமக்கான ஆன்சர் வந்து பணத்தை தர மறுக்கின்றன வந்து தப்பு. விளைநிலங்களும் அந்த இது நம்ம மனசை வந்து அந்த பூவெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து என்னது அப்படியே மனசே கொள்ளையடிக்கும், அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க. இங்கே வந்து பாருங்கள், மனத்தை செலவு செய்யணுன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வராதான். சரியான இணைப்புச்சொல் தேர்க. அறிவை விட முக்கியமானது கற்பனைத்திறன். அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ஏனெனில் வருமா, அதனால் வருமா, ஆகையால் வருமா, எனவே வருமா அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து இங்கே அறிவை விட முக்கியமானது கற்பனைத்திறன். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு அதுக்கான ரீசன் வந்து பின்னாடி வருதான்னு பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா இங்கே ஏனெனில் தான் வரும். ஏன்னா அறிவை விட முக்கியமானது கற்பனைத்திறன். ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து புரிந்து வைப்பதோடு முடிந்து விடுகிறது. ஸோ ஏனெனில் வரும். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. காகிதம் இல்லைத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான். எல்லா ஆப்ஷனுமே சிலது போட்டு பார்க்குறப்ப வரும். இப்போ இங்கே அது போலனா ஒன்றை ஒப்புமைப்படுத்துகிறப்ப அது மாதிரி தான் அது போல் வரும். அதேமாதிரி மேலும் அப்படின்னு பார்க்குறப்ப ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் கொஷின் கூட பார்த்தோம். இன்றும் மழை பெய்ததால் பள்ளிகளுக்கு விடுமுறை. டேஸ் 2 நாட்கள் நீடிக்கும். அப்புறம் மேலும் 2 நாட்கள் நீடிக்கும் அப்படின்னு வரும். இங்கே வந்து காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்து விரும்பாத. ஏன் அவர் விரும்பலை அப்படின்னா, ஏனெனில் அவர் வந்து எளிமையை வந்து விரும்பிக்கிறார். அதனால் பயணம் செய்வதை விரும்பாதவர். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேரா? முதல் ஆழ்வார்கள் எவை பேரா? முதல் ஆழ்வார்கள் எதனால் பேரா? முதல் ஆழ்வார்கள் எவ்வளவு பேரா? இப்போ இதில் வந்து நமக்கு எவை எதனால் இது ரெண்டும் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணிடலாம். மிச்சம் நமக்கு எத்தனை பேர் வருமா இல்லை எவ்வளவு பேர் வருமா தான் நம்ம குழப்பலாம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸில் வர்றது எல்லாத்துக்குமே நம்பர்ஸில் குறிக்குது அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு வந்து எத்தனை தான் போடணும். எவ்வளோங்கிறது ஒரு அளவு, வியப்பு, இது மாதிரி இடத்துல தான் அந்த எவ்வளோங்கிறது வரும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அந்தாதி என்றால் எதுவா? அந்தாதி என்றால் என்னவா? அந்தாதி என்றால் எவையா? அந்தாதி என்றால் யாதா? நமக்கு அந்தாதி என்றால் என்ன, அதான் கரெக்டு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. இந்த பூவை தொடுப்பது என்னவா? இந்த பூவை தொடுப்பது எவையா? இந்த பூவை தொடுப்பது எவ்வளவா? இந்த பூவை தொடுப்பது எப்படி? படிக்கும்போதே கரெக்டாக தெரியுது, எப்படி தான் வரும். ஓகே, நாங்கள் நேற்று கடற்கரைக்கு டேஸ் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுகன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு நேற்றுங்கிறது முடிஞ்சு போனதா நிகழ்காலமாக இல்லை வருங்காலமாக, அதாவது எதிர்காலமாக. இப்போ நேற்றுங்கிறது இன்றுங்கிறது நிகழ்காலத்துக்கு வரும். நாளைனா எதிர்காலம், நேற்றுனா முடிந்து போன காலம். அப்போ நமக்கு வந்து என்ன ஒரு இறந்த காலத்துக்குள்ளே தான் வரணும். இப்போ ஆப்ஷன் பார்ப்போம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம், முடிஞ்சிருச்சு. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றதோ, இதெல்லாம் வந்து அக்ரினிக் தான் வரும். ஸோ விட்டுலாம். அடுத்து செல்கின்றன வருது, இதுவும் அக்ரினிக் வந்து விட்டுலாம். அடுத்து செல்வோம். ஓகே, இப்போ ஒன்று ஏ வரணும் இல்லைன்னா டி வரணும். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம், நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்வோம். நமக்கு வந்து படிக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். செல்வோங்கிறது இனிதான் போக போகிறோம். அப்புறம் நாளை வந்தால் தான் நம்ம இங்கே செல்வோம் அப்படின்னு வரணும். அதனால் இது தப்பு போற்றலாம். இங்கே சென்றோம் தான் நம்ம கரெக்டு. அதே மாதிரி ஒன்று மெத்தட் வந்து நமக்கு உள்ள குழப்பிச்சுன்னா நமக்கு இடைநிலையை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ சென்றோம், இதில் வந்து இடைநிலை என்ன? அதாவது லாஸ்ட் எழுத்துக்கு முதல் எழுத்து தான் நமக்கு இடைநிலையாக வரும். அப்போ இரு, இட்டு, இட்டு, இரு, இன்னு இதெல்லாம் வந்து என்னது இறந்த கால இடைநிலைக்கு வரும். அதனால தான் இங்கே வந்து சென்றோங்கிறது ஆன்சர். இதில் வந்து செல்வோம் புள்ளி வச்ச எழுத்து இம், அதுக்கு முதல் எழுத்து ஓ இருக்குது. அப்புறம் ஓனா மெய் எழுத்து பாருங்கள். இப்பு, இவ்வு, இக்கு, இதெல்லாம் வந்து எதிர்கால இடைநிலைக்கு வரும். ஸோ அதனால தான் இது தப்பு. பொருத்தமான காலம் கண்டறிக. ஓகே, நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம். இப்போ தான் பார்த்தோம் இறந்த காலம் சொன்னேன்னா இறந்த காலம். ஸோ அதனால் கரெக்டு. அடுத்து நாங்கள் கடற்கரைக்கு செல்வோம், நிகழ்காலம் கொடுத்துக்கிறாங்க. செல்வோம்னா நான் இப்போ தான் சொன்னேன். செல்வோம்னா என்ன ஒரு இவ்வு, இப்போ, இக்கெல்லாம் வந்துச்சுன்னா எதிர்காலத்துக்கு வரும். இங்கே என்ன காலம் சொல்லிக்கிறாங்க? நிகழ்காலம் சொல்லிக்கிறாங்க. இது வந்து எதிர்காலத்துக்கு வரும். அதனால் இது வந்து தப்பு.
அடுத்த ஆப்ஷன் போனோம்னா நாங்கள் கடற்கரைக்கு செல்கிறோம் எதிர்காலம் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இடைநிலை பார்க்குறதுல ஒரு இது இருக்குது. இப்போ இது மாதிரி புள்ளி வச்ச எழுத்துக்கு எழுத்து பார்க்குறப்ப அங்கே வந்து கீ வந்து அதுக்கடுத்த எழுத்து வருதான்னு பார்க்கணும். அந்த ரிவர்ஸ் தானே பார்க்குறோம். அப்போ கிரு கின்று அது கிரா கிரு இது மாதிரி ஏதாவது வருதான்னு பார்க்குறோம். அது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து அது நிகழ்கால இடைநிலைக்கு வந்துடும். கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். அதே மாதிரி தான் இங்கே வந்து இரு வந்துக்குன்னு இறந்த கால இடைநிலை போட்டக்கூடாது. இந்த பக்கத்தில் கிரோ கிரா இது மாதிரி வந்துச்சுன்னா நிகழ்காலம் வரும். நிகழ்கால இடைநிலை. ஸோ இங்கே எதிர்காலம் கொடுத்துக்கனால இதுவும் தப்பு. அடுத்து நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் அப்படின்னு நிகழ்காலம் கொடுத்துக்கிறாங்க. சென்றோம் ஆனால் முடிஞ்சிருச்சு, அந்த இறந்த காலம் தானே வரும். ஸோ அதனால் தப்பு. அடுத்து பொருந்தாத இணையை தேர்க. ஆப்ஷன் ஏ வந்து பாடுவான் இறந்த காலம், ஆப்ஷன் பி பாடுவான் எதிர்காலம், பாடுவான் நிகழ்காலம், பாடினா எதிர்காலம் கொடுத்துக்கிறான். அப்போ வேணா செக் பண்ணுவோம். பாடுவான் இனிதான் பாட போகிறான் அண்டு இவ்வு தான் இடைநிலை வந்திருக்கு. அப்போ இப்போ இவ்வு இக்கலாம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? எதிர்காலம் தானே வரும். ஸோ அதனால் இது தப்பு. அடுத்து பாடுவான் இப்போ தான் பார்த்தோம் எதிர்காலம். ஸோ கரெக்டு. பாடுவான் நிகழ்காலம் கொடுத்துக்கிறா தப்பு. பாடினான் எதிர்காலம். ஸோ தப்பு. பாடினானா நமக்கு வந்து முடிஞ்சு போனது, இன்னும் வந்துக்குள்ள பாடினான் அப்போல்லாம் இறந்த காலத்துக்கு வரும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. தலை அதை சேர்த்து படிக்கணும் தான். தலைமுறை வருமா, தலைக்குறை வருமா, தலை சிறை வருமா, தலைப்பிறை வருமா? ஸோ நம்ம தலைமுறையான்னு சொல்லுவோமா? ஸோ தலைமுறை தான் ஆன்சர். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல். எல்லையிலே சாப்பாடு இலையிலே சாப்பாடு கொடுத்துக்கிறாங்க பேச்சு வழக்கு. ஸோ ஆன்சர் பார்ப்போம். எல்லையிலே சாப்பாடு வருமா, இல்லை இலையிலே சாப்பாடா, இல்லை எல்கையிலே சாப்பாடா, எல்லையிலே சாப்பாடா? நமக்கு வந்து இங்கே வந்து இலையத்தான் இலை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இலையிலே தான் கரெக்டு. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. எண்ணெய் பார்க்காம சொல்லிடலாம். எண்ணெய்னா வந்து என்ன சொல்லுவோம்? தலைக்கு எண்ணெய் அதுதானே வரணும். ஸோ எண்ணெய் இங்கே வந்து எண்ணெய் கொடுத்துக்கிறாங்க, எண்ணிக்கை கொடுத்துக்கிறாங்க, எண்ணெய் கொடுத்துக்கிறாங்க, எண்ணெய் கொடுத்துக்கிறாங்க. நமக்கு எது கரெக்டு? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஊரிலிருந்து வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஊருக்கு வந்தியா, ஊரிலிருந்து வந்தாயா, ஊர் வந்தது ஊருக்கு வந்தேன். ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியும் கண்டிப்பாக நமக்கு இதில் உள்ளமா தான் அப்படியே வரணும். ஓகேவா? இப்போ ஒன்று ஏ வரணும், இல்லைன்னா பி ஒன்று. ஊருக்கு வந்தியா இல்லை ஊரிலிருந்து வந்தாயா அப்படின்னு கேட்குறான். இங்கே நமக்கு என்ன ஊரில் இருந்து தானே வந்திருக்கு, அதனால் இந்த ஊரிலிருந்து வர்றதான் நமக்கு ஆன்சரு. அடுத்து வந்தியா அப்படிங்கிறது வந்து வந்தாயா அப்படின்னு வினாச்சொல்லாம் மாறிடுச்சு. உடன்பாடு கமா எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் டேஸ் வரும். கார்புள்ளியா, அரைப்புள்ளியா, முக்கார்புள்ளியா, முற்றுப்புள்ளியா? நமக்கு வந்து ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ், இதே யோசிச்சுக்கொண்டே தான். உடன்பாடு எதிர்மறை கருத்து ஒரே இடத்துல வந்துச்சுன்னா நமக்கு வந்து என்னது? அங்கே அரைப்புள்ளி தான் வரணும். எக்ஸாம்பிள் நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? நல்லவன் வாழ்வான், அரைப்புள்ளி, தீயவன் தாழ்வான். ஓகே, அதான் எக்ஸாம்பிள். அடுத்து முற்றுப்புள்ளி எல்லாருக்கும் தெரியும், லாஸ்ட்டில் வச்சுக்க வேண்டியதான். முக்கார்புள்ளி. அப்போ இது எதுக்கு வரும் அப்படின்னா, இப்போ முத்தமிழ் நம்ம வந்து எதை சொல்லுவோம்? இயல், இசை, நாடகம் இதை தானே முத்தமிழ் சொல்லுவோம். இது மாதிரி ஒரு தொகை சொல்லை வந்து விரித்து எழுதுகிறப்ப வந்து நமக்கு இங்கே அரைப்புள்ளி வரும். அப்போ கார்புள்ளி அப்படின்னா இப்போ அடுத்தடுத்து 1 2 3 4 அதே மாதிரி பழங்கள் காய்கறிகள் இது மாதிரி அடுத்தடுத்து சொல்லும்போது இந்த கம்மா வரும். நீர்த்தற்குறிகளை அறிதல். சரியான நீர்த்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன 5 திணைகள். ஓகே, நமக்கு வந்து குறிஞ்சி கமா, முல்லை கமா, மருதம் கமா, நெய்தல் கமா, பாலைக்கு கம்மா வராது. அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கும் லாஸ்ட்டு முடிக்கிறதுக்கப்புறம் நமக்கு கம்மா வரக்கூடாது. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு. மற்ற ஆப்ஷனில் இங்கே கம்மா இல்லை, இங்கே கம்மா இல்லை, அதே மாதிரி இங்கே எதுக்கும் கம்மா இல்லை. ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்டு. பொருத்தமான நீர்த்தக்குறி இடுக. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பது யார் சொல்லியிருக்கிறாங்க? நம்ம பாட்டி ஔவை சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவு ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படி கொடுத்துருக்குறாங்க. இரட்டை மேற்குறி வந்து தனித்தனியாக. அப்புறம் ஃபுல்லாகவே இரட்டை மேற்கோள் குறி கொடுத்து நடுவில் கம்மா கொடுத்துருக்குறாங்க. அதான் மெயின். லாஸ்ட்லேயே கம்மா கொடுத்துக்கிறாங்க, ஆனால் ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்துக்கிறாங்க.
கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஸோ கம்மா வரணும். அதுபடி 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ ஒற்றை மேற்கோள் குறியா, இரட்டை மேற்கோள் குறியா? நமக்கு ஒரு செய்யுள் வரி, பாடல் வரி இது மாதிரிலாம் வரும்போது நமக்கு வந்து இரட்டை மேற்கோள் குறி தான் போடணும். ஸோ ஆன்சர் சி தான் கரெக்ட். ஊர் பெயரின் மறுவை எழுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மன்னார்குடிக்கு வந்து மண்ணை வருமா, வன்னை வருமா, மசினங்குடி வருமா, மன்னூர் வருமா? ஸோ ஆன்சர் வந்து மண்ணை. மன்னார்குடினா மண்ணை, பன்னாரப்பேட்டைனா வன்னை. வன்னை. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. கோயம்புத்தூருக்கு கோவை வருமா, கோ வருமா, கோதை வருமா, புத்தூர் வருமா? ஸோ கோயம்புத்தூருக்கு வந்து நமக்கு என்ன வரும், கோவை தான் வரும். கோதைங்கிறது யாரோட பேர்? ஆண்டாள். பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் இருக்கிறாங்களா ஆண்டாள், அவங்களோட பேர் கோதை. விடை வகையினை தேர்ந்தெடு. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது உருவது கூறல் விடையா, உற்றது உரைத்தலா, மறைவிடையா, இடமொழி விடையா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கால் வலிக்கும், விளையாட வந்தனா கால் வலிக்கும், அதாவது உறப்போது, அப்போ உருவது கூறல் வரும். அப்போ உற்றது உரைத்தனா எனக்கு கால் வலிக்கிறது, எனக்கு கால் வலிச்சிட்டு இருக்குது, எனக்கு அது வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தான் உற்றது உரைத்தல். மறைவிடை அப்படின்னா நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு சொன்னால் நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுவது மறைவிடை. இனமொழி விடைனா நமக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம், உனக்கு கட்டுரை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து கவிதை எழுத தெரியும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு இனமாக சொல்கிறோம்ல, அதனால் அது இனமொழி விடைக்கு வரும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக சொல்லிக்கிறாங்க. சிப்ஸ் அப்படின்னா வந்து சிற்றுண்டியா, சில்லுகளா, நொறுக்கு தீனியா, பொரித்த உருளைக்கிழங்கா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நமக்கு சிப்ஸ்னால் சில்லுகள். சிற்றுண்டியா வந்து நம்ம என்ன சொல்லலாம், டிஃபன் அப்படின்னு சொல்லலாம். டிஃபன். ஓகே. நொறுக்கு தீனியா வந்து ஸ்நாக்ஸ். விடை வகைகள். சரியான விடை வகையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல். அது மறைவிடையா, நேர்விடையா, சுட்டு விடையா, ஏவல் விடையான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடைத்தெரு கேட்க இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் இருக்கிற ஒன்று சுட்டி காட்டுறது வந்து சுட்டு விடை. அப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா மறைவிடை நம்ம இப்போ பார்த்துட்டோம். அப்போ நேர்விடைக்கு என்ன வரும்னா நீ கடைக்கு செல்வாயா அப்படின்னு கேட்குறாங்க. நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறினா மறைவிடை. நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது நேர்விடை, அவ்வளோதான். அதுவே ஏவல் விடைனா நீ கடைக்கு போவாயான்னு கேட்குறாங்க, நீ ஏன் போ அப்படின்னு திருப்பியே நம்மளோட கொஷினாக கேட்குறாங்கல்ல, அதான் ஏவல் விடை. விடை வகையை கண்டறிதல். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. இப்போ தான் பார்த்தோம் இனமொழி விடை. மற்ற ஆப்ஷன் சொல்லியாச்சு. ஸோ அடுத்த கொஷின் போகிறேன். நீ பள்ளிக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது. நீ பள்ளிக்கு போவாயான்னு கேட்குறாங்க, போவேன் அப்படின்னு உடன்பட்டு கூறுதல் வந்து நமக்கு என்னது, நேர்விடை. போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறினா மறைவிடை. இதுவே பள்ளி வந்து எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னால் அது சுட்டு விடை. அடுத்து கலைச்சொல் தருக. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு வந்து சொத்து மாற்று சட்டமா, உரிமை சட்டமா, சொத்து சட்டமா, சொத்து உரிமை சட்டமா அப்படின்னு பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து சொத்து மாற்று சட்டமா. மாறுதல்னால நமக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் தானே. ப்ராப்பர்ட்டினா சொத்து, ஆக்ட்னா சட்டம். ஓகே. மற்ற ஆப்ஷன் வந்து இதில் வந்து உரிமை சட்டம் இதுக்கு மட்டும் தான் புக்கில் இருக்குது. இதுக்கு வந்து சப்டான்சிவ் லான்னு சொல்கிறாங்க. எழுதுகிற ஸ்பெல்லிங்கு சப்ஸ் TANTIVE லா, சப்ஸ்டான்டிவ் லா. இதை தான் வந்து உரிமை சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அலுவல் சார்ந்த சொற்கள். ரெசிப்ட் அப்படின்னா பற்றுச்சீட்டா, ஊதியமா, நாட்குறிப்பா, பலகையா. ரெசிப்ட்னா நமக்கு வந்து என்னது சொல்லுவாங்க, பற்றுச்சீட்டு. ஸோ சீட்டு அதுதான் நமக்கு வரும். அதுக்கப்புறம் பலகை. அப்போ பலகைக்கு என்ன வரும் அப்படின்னா போர்டு. நாட்குறிப்பை நம்ம என்ன சொல்லுவோம், நாட்குறிப்பு எழுதுகிற பலகை வந்து டைரியா, டைரி. அலுவல் சார்ந்த கலைச்சொல் அறிக. பே பில் அப்படின்னா சம்பள பட்டியா, சம்பளமா, பணமா, சம்பள முன்பணமா அப்படின்னு பார்த்தோம்னா பேனா வந்து நமக்கு சம்பளம். இப்போ சம்பள பில்னா வந்து பட்டி சொல்லிக்கிறாங்க. ஸோ சம்பள பட்டி. சம்பளத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், சேலரி கூட சொல்லலாம், பேன் கூட சொல்லலாம். ஓகே. பணம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பணம்னா என்னது, மணி. அடுத்து சம்பளம் முன் பணத்துக்கு வந்து என்ன வரும்னா சேலரி அட்வான்ஸாக.
இது வந்து நானாக தான் சொன்னேன் கூகுளில் போட்டு, புக்கிலலாம் இல்லை. அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. மலைமுகம் காணா பயிர் போல. அப்போ மலைமுகம் காணா பயிர் போலனால மழை குறைவா, வெளிப்படைத்தன்மையா, எதிர்பாரா நிகழ்வா, வாடி இருத்தலாம் அப்படின்னு பார்க்குறப்ப மழையே பெயர்னா பயிர் எப்படி இருக்கும், அப்படியே சோர்ந்து போய் வாடி இருக்குமா, ஸோ வாடி இருத்தல். இப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தாலும் மழை குறைவு எதுக்கும் வராது. வெளிப்படைத்தன்மை இது எதுக்கு வரும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து உள்ளங்கையில் வந்து நெல்லிக்கனி வச்சோம்னா அது எப்படி வெளிப்படையாக தெரியும், ஸோ அதே தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாரதியார் பாடல்கள் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் பொருள் விளங்கும், அதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து எதிர்பாரா நிகழ்வுக்கு என்ன இருக்குது ஸ்கூல் புக்கில், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, இதான் எதிர்பாரா நிகழ்வு. உவமையின் பொருளறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. விழலுக்கு இறைத்த நீர் போல் நிறைய வாட்டி பேசிட்டோம். எதிர்பாரா நிகழ்வா, தற்செயல் நிகழ்வா, ஒற்றுமையின்மையாக, பயனற்ற நிகழ்வா. நமக்கு ஆன்சர் என்னது, பயனற்ற செயல். ஓகே, அப்போ எதிர்பாரா நிகழ்வுக்கு என்ன வரும், இப்போ தான் பார்த்தோம், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல். தற்செயல் நிகழ்வு இது ரெண்டுக்கும் வந்து குழப்பம், எதிர்பாரா நிகழ்வுக்கும் தற்செயல் நிகழ்வுக்கும். தற்செயல் நிகழ்வு வந்து காக்கா போய் தற்செயலாக பனம்பழத்தில் உட்கார, அது பார்த்தா தொப்புன்னு கீழே விழுந்துருச்சு. அப்போ காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல், அதான் வந்து தற்செயல் நிகழ்வு. ஒற்றுமையின்மை அப்படின்னா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, அதான் ஒற்றுமையின்மை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. சரியான இணையை தேர்க. எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வாக்கியத்தை படிப்போம். அவன் திரிந்தினான் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியமா. ஓகே, அவர்கள் நன்றாக படித்தனர் பிறவினை வாக்கியம். கவிதா உரை படித்தால் செயற்பாட்டு வாக்கியம். முறை முருகனால் படிக்கப்பட்டது செய்வினை வாக்கியம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவன் திரிந்தினான் ஓகே, எழுவாய் வந்து செயலை செய்யுது, அப்போனா தன்வினை வாக்கியம் கரெக்டு. அடுத்தது வந்து அவர்கள் நன்றாக படித்தனர், அவங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்களுக்காக படிக்கிறாங்க. எழுவாயி இங்கே அவர்கள், படித்தனர் அவங்களுக்காக ஒரு செயல் தான் செய்கிறாங்க. அதனால் இது வந்து என்னது, இதுவும் நமக்கு தன்வினை வாக்கியம் தான் வரணும். ஸோ பிறவினை கொடுத்துக்கிறாங்க, அதனால தப்பு. அடுத்து செயற்பாட்டு வாக்கியத்துக்கு வந்து கவிதா உரைப்படுத்தா கொடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து கவிதா உரைப்படுத்தால் அப்படிங்கிறது செய்பவர் வந்து முதன்மைப்படுத்துது. ஸோ இது வந்து என்ன வினை, செய்வினைக்கு வரும், அதனால் வந்து இதுவும் தப்பு. அடுத்து செய்வினை வாக்கியத்துக்கு வந்து உரை முருகனால் படிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அதாவது இதுவும் தன்வினை, இது செய்வினை வாக்கியங்கிறது கவிதா உரைப்படுத்தால், செயற்பாட்டு வாக்கியங்கிறது முருகனால் படிக்கப்பட்டீங்க. எழுவாயோட ஆள் சேர்ந்து வரும், லாஸ்ட்டில் பட்டது அது மாதிரி முடிஞ்சால் செயற்பாட்டு வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. கோவலன் கொலையுண்டான் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியமா, கட்டளை வாக்கியமா, செயற்பாட்டு வினை வாக்கியமா, பிறவினை வாக்கியமா. இந்த பாருங்கள், கோவலன் கொலையுண்டான், கோவலனே அவனை குத்திக்கலை ஓகேவா, எழுவாய் ஒரு செயலை செய்யலை, அதனால அது வந்து தன்வினை வாக்கியம் வராது. அதே மாதிரி கொலையுண்டான் ஸ்கூல் புக்கில் உள்ள உண்டான் பட்டது இது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து என்னென்னா செயற்பாட்டு வினை வாக்கியம் தான் வரும். செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னா செய்யப்படும் பொருளை வந்து முதன்மைப்படுத்துறது அப்படின்னு வரும். ஓகே, கட்டளை வாக்கியத்தை ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துக்கிறாங்க, பூக்களை பறிக்காதீர். செயற்பாட்டு வினை தொடராக மாற்றுகன்னு சொல்லிக்கிறாங்க. கோவலனை வாளால் வெட்டினர். ஓகே, நம்ம எது செயற்பாட்டு வினை வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோவலன் வாளால் வெட்டினான், கோவலனை வாள் வெட்டியது, கோவலன் வாளை வெட்டினான், கோவலன் வாளால் வெட்டுண்டான், உன் பெரு, இது மாதிரி மூணுச்சா செயற்பாட்டு வினை தொடர். பொய்கையாழ்வார் துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார். சரியான வினாவை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பொய்கையாழ்வார் பாமாலை சூட்டுகிறாரா அப்படியே சொல்லி பார்க்க வேண்டியதான். பொய்கையாழ்வார் பாமாலை சூட்டுகிறாரா, ஆம் இல்லை மட்டும் அதுக்கு பதிலளிக்க முடியும். ஆனால் கொஸ்டின் நமக்கு வந்து வேறு, அதனால் இது வந்து தப்பு. அடுத்து பொய்கையாழ்வாரின் பாமாலை எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாமாலைனா பாடல், அதை எதுன்னு கேட்க முடியாதுல்ல, ஸோ அதுவும் வராது. பொய்கையாழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார், ஏன்னா பொய்கையாழ்வார் வந்து துன்பம் நீங்க வேண்டி அதுக்காக தான் பாமாலை சூட்டுகிறார். ஸோ ஆன்சர் வந்துருச்சா. அதாவது அந்த கொஷினில் ஆப்ஷனில் உள்ளது முக்கால்வாசி வந்து கொஷினில் வந்துடும், அவ்வளோதான். பொய்கையாழ்வார் துன்பம் எதுன்னு கேட்குறாங்க, ஸோ அதெல்லாம் வராது. லாஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கரிகாலன் கல்லணையை கட்டினாங்க கொடுத்துருக்காங்க. அப்போ கரிகாலனின் வேறு பெயர் அப்படின்னு கொடுத்தா நம்ம இந்த ஆன்சர் வரும். ஸோ அதனால் தப்பு. கரிகாலன் கல்லணையை எங்கு கட்டினான், எங்கு கட்டப்படுது நமக்கு இங்கே கொடுக்கல, ஸோ அதுவும் வராது. கல்லணை எப்போது கட்டப்படும், இதுவும் சம்மந்தமே இல்லை. கல்லணையை கட்டியது யார், கல்லணையை கட்டியது கரிகாலன். ஓகே, இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா கல்லணை வந்து எப்போ கட்டியிருப்பாங்கன்னா கிபி 1 ஏன்னா வந்து கரிகாலன் வந்து சங்க காலத்தில் தான் வருவாங்க. கிபி 1ஆம் நூற்றாண்டு. கரிகாலன் வந்து வேறு பெயர் வந்து இது ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. கரிகாலனோட வேறு பெயர் வந்து
திருமாவளவன் அதுக்கப்புறம் பெருவழுத்தான். இது ரெண்டும் கரிகாலனோட வேறு பெயர்கள். ஓகே, அவ்வளோதான். தேங்க்ஸ்.